நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ருத்ர தாண்டம் வர்றாரு ஒரு பக்கம். என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட எண்ணம் எல்லாமே ஒரே ஒரு எண்ணம் தாங்க. இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளில் இருக்காரு. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரின்னு இந்த வீட்டில் இருக்கால, அவளை கையும் களவுமா ஆதாரத்தோட நிரூபித்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். ஏன்னா அப்பதான் நமக்கு நிம்மதி. தேவையில்லாமல் ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் மீண்டும் 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 நம்ம வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அப்படி அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தினா அடுத்த செகண்ட் நம்ம மேல ஒரு பக்கம் தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துடும். அது மட்டும் இல்லாம என் பொண்ணை கொன்னதோட மட்டும் இல்லாம என் பொண்ணு மாதிரி ஒருத்தர் கூட்டு வந்து இந்த வீட்டில் எத்தனை நாள் வச்சிருந்தா, உனக்கே இப்போ தொந்தரவா இருந்ததோ அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துற. தெரிஞ்சிச்சுடா, தெரிஞ்சிச்சு நீ யாரு என்னன்றது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உன் சுயநலத்துக்கோசரம் என் குடும்பத்தையே சீரழிக்க பாக்குறியாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கோவத்துல கடுப்புல ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது, இப்படியே ஒரு பக்கம் போனா கட்டு பேருது ஒரு பக்கம், கோவம் வருது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லதுக்கு தாங்க. ஒரு விஷயத்த நல்லா நம்ம உற்று நோக்கணும். இப்படி தான் நடக்கும், இதுதான் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியும் நடக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது போல தாங்க இங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் சொல்ல முடியாது. குறிப்பிட்டு நடப்பது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம உண்டு நம்ம பாதம் உண்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரே முடிவில் தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கும் எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை, இது முழுக்க முழுக்க சுடர் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. யார் அந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பேச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுடர்னா யாருன்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாமே அந்த கேடு கேட்டவதான், அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் ஆவேசம் எல்லாமே ஒரு பக்கம் வருது. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே ருத்ரதாண்டவான்னு இருக்காங்க. என்னடா இது வாழ்க்கையில் ஒரு பக்கம் கஷ்டம் வரலாம், வாழ்க்கையோ ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி 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 அழுந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அது போல் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றத்தை நாம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கும். பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்க சொல்லிட்டு. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரகாந்தா மேடம் இருக்கால, அவங்க வந்து சுடர ஒரு பக்கம் அப்படியே சும்மா கையும் களமும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. நீ இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ பண்ண தப்புக்கு தண்டனை எல்லாமே உனக்கு கிடைச்சே தெரியணும், உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, யாரை எங்க வைக்கணுமோ அங்க அடிச்சு அடிச்சு வச்சா மட்டும்தான் ஒரு பக்கம் சிலையை நல்லா அப்படியே சும்மா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிச்சு செதுக்கிறோம்லோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிலை சிற்பி அழகான ஒரு தெய்வமாக மாறும் எல்லாருக்கும். அது போல தான் உன்னை எந்த அளவுக்கு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடித்து திருத்தி தான் ஆகணும், உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி உன்னை அப்படி திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாந்தா மேடம் சொல்கிறாங்க ஜெயிலில் தள்ளி. இதுக்கு முன்னாடி நீ சுடராக இருந்தது, இந்த ஜெயிலுக்கு வந்தது எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது சுடர். அது மட்டும் இல்லாமல் ரேணுகா இறந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ரேணுகா கீழே விழுந்து எழலை, அவங்கள வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான ஆதாரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேடுகட்ட கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி உன்னையும் கைது செய்யணும், நீ தான் ரேணுகாவை கொன்னன்றதுக்கான எல்லா ஆதாரமும் எங்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ நானா, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா, நான் ஒரு பச்சை புள்ள, எனக்கு எந்த ஒரு இதுக்கும் பாவம் புண்ணியம் இந்த மாதிரி நிறைய கணக்கு இருக்குது, நான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த கொடுமையும் பண்ண மாட்டேன், என்ன பார்த்து இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்ணிலேனா தண்ணி வரட்டும் எதனா வரட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லாமா, நீ என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, நீ எப்படியெல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உன் பருப்பு இங்கே வேகாது, அதனால் தயவு செஞ்சு நீ தேவையில்லாமல் இனிமேல் சீன் வந்து கிரியேட் பண்ணாமல் ஐயோ இதே போதும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட விட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இல்லை இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ மேலும் மேலும் ஒரு பக்கம் பிரச்சனை வளர்த்துன்னு போயிருந்தேன்னா அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது. சரி பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் விஜய் கிட்ட டாடா இதை பாருங்கள், நீங்கள் மல்லியம்மா கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறீங்க, மல்லியம்மா தான் எனக்கு எல்லாமே, மல்லியம்மா கிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்க, அடுத்த செகண்ட் இந்த வீட்டை விட்டு நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னடா தங்க உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கோவப்படுறோம். சரி நடந்து போச்சு. நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரு தானே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார் விஜய் நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான், என் பொண்ணே இதை செஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் யாருக்கும் என்ன நடக்கலை இல்லை, என் பொண்ணை தயவு செஞ்சு வெளியே விட சொல்லு, மல்லிகிட்ட சொல்லி நீ தான் ரெக்கமெண்ட் பண்ணோம், இல்லைனா அதுக்கப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மிரட்டுறீங்களா, யாருக்கிட்ட மிரட்டுறீங்க, இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் வேற எங்கேனா வச்சுக்கிறீங்க, எங்கிட்ட வேணாம். மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யலை, மல்லிகிட்ட சொல்லி நான் இது பண்ணவும் முடியாது, ஏன்னா அது மல்லியோட விருப்பம், மல்லி என்ன முடிவு பண்ணுறாலோ அதுதான் அவளோட முடிவு, அதுக்கு நான் வந்து எப்போவுமே இடைஞ்சல நிற்க முடியாது, நீங்கள் பண்ண தப்பாக மறிக்கிறதுக்கோசரம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த
கோவத்துலேயும் ஆவேசத்துலையும் எல்லாமே புரிய வருதுங்க. ஏன்னா ஒருத்தர் மேலே தப்புக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆவேசம் எல்லாமே வருது. தப்பு இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருமா பாருங்கள், கண்டிப்பாக வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளாக ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, அந்த சுடரை விட்டுருங்க, இப்போதைக்கு அவளை அரெஸ்ட் பண்ண வேறான்னு சொல்லிட்டு. என்ன விஜய் உங்கள் மனசில் என்ன நினச்சி உங்கள் மனைவி அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கெல்லாம் வேலை செய்து தான் கவர்மெண்ட் இருக்குன்னு நினச்சினுக்கிறீங்களா? தப்புனா தப்பை தட்டி கேட்போம், தப்பு இல்லைன்னா தப்பா என்ன பண்ண மாட்டோம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் இனிமேல் இந்த பிரச்சனையை வளர்க்குறது, மேலும் மேலும் பிரச்சனை பெருசாகணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, நான் பேசுகிறது ஒன்று, நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரிய வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அந்த கான்செப்ட் வேணாம், இதுக்கப்புறம் இது நீடிக்கும் வேணாம், இதோட இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இப்போ என்னடா பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட குறிக்கோள் என்னவடா இருக்குது? இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டம், பயம் எல்லாமே வருது. கடவுளே ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன். பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மறக்க தருகிறேன்.